வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை. மஞ்சிமா மோகன் வெளியிட்ட ஷாக்கிங்கான தகவல் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக இவங்களை பற்றி நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படமும் வெளியாகி ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை மஞ்சிமா மோகன் தான் உடல் எடை அதிகரித்தால் பல்வேறு உருவ கேலிகளை எதிர்கொண்டதாக பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாங்க. மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கியவங்க தான் மஞ்சிமா மோகன். பின்பு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு 2017 வினித் சீனிவாசன் எழுதி ஜி பிரிஜித் இயக்கிய ஒரு வடக்கன் செல்ஃபி படத்தின் மூலம் மீண்டும் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இதையடுத்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த மஞ்சிமா அச்சம் என்பது மடமேடா, தேவராட்டம் போன்ற படங்களில் நடித்திருந்தாங்க. உடல் எடை குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எதிர்கொண்டு வந்தாங்க. சமூக ஊடகங்களில் மஞ்சிமாவுக்கு எதிராக பலருமே எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்தாங்க. ஆரம்ப காலத்தில் இது போன்ற உடல் எடை குறித்து விமர்சனங்களும் தன்னை மனரீதியாக பாதித்ததாகவும் ஆனால் இப்போதுதான் நலமாக இருப்பதாகவும் மஞ்சிமா கூறியிருந்தாங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்ட கட்டம் இருந்ததாக சில ஸ்டைலிஸ்டாக வார்த்தைகள் காரணமாக தனக்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டதாகவும் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மஞ்சிமா அவங்க கூறியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அவங்க, எனக்கு பிசிஓடி இருந்தது. கொஞ்சம் எடை கூடிய போது நான் ஆரோக்கியமாக இருப்பதாக நினைத்திருந்தேன். பிசிஓடியை குறைக்க வேண்டியிருந்தது. எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அறுவை சிகிச்சை மூலம் எடையை குறைக்க மருத்துவர்களை சந்தித்திருந்தோம். உடல் எடை தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பது போல எல்லோருமே பேசுகிறாங்க. நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சினிமா என் வேலை மட்டுமே. எடையை குறைத்து வேறொரு தோற்றத்துக்கு வந்தால் ஒருவேளை இன்னும் சில படங்கள் கிடைக்கலாமா? அதன் பிறகு யாரும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று விசாரிக்க மாட்டாங்க. வேலை சம்பாதிக்கம் இல்லாமல் வேறு இலக்கு எனக்கு உள்ளது என்று மஞ்சிமா மோகன் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இதற்கிடையில் 2023 ஏஎல் விஜய் இயக்கத்திய பூ மஞ்சிமாவின் கடைசி படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய திகில் திரைப்படமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போது அவங்களுடைய புகைப்படம் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது அவங்க உடல் எடை குறித்து ரொம்பவே மெலிந்த நிலையில் காணப்பட்டதால் அவங்களுக்கு ஏதேனும் நோய் அறிகுறி இருப்பதாக நிறைய பேர் வதந்திகளாக பரப்புனாங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவங்க டயட்டில் இருப்பதாக அவங்களே அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.